क्लियर सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम् संख्यावची शब्द நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அது கூட அது கொஞ்சம் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணினா இன்னும் நல்லா வந்துரும் அது லிங்க் வரலையா புல்லிங்க ஸ்திரீலிங்க நபும்சகலிங்க அதுல வர்றதுக்காக இன்னும் ஒரு தடவை படிச்சாக்க இன்னும் நல்லா வந்துரும் மாத்தி மாத்தி படிக்கலாம் அதான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அபியாஸ் 251 இதுல 406 பேஜ் சரியா சோ அதுக்காக 51 எடுத்துங்க ஏகம் நம்ம படிச்சாச்சு ஏகஹானா கூட இன்னொரு ரிப்பீட் பண்ணலாம் படிங்க சரி ஏக பாலகः ஏகः பாலகः ஏகா பாலிகா ஏகம் புஸ்தகம் ஏகः ஆசந்தः ஏகா லதா ஏகம் பத்ரம் ஏகः छात्रः ஏகா அத்தியாபிகா ஏகம் பர்ணம் ஏகः वृक्षः एका लेखनी एकं पुष्पम् एकः दण्डः एका अङ्गिनी एकं गृहम् एकः मार्गः एका शाखा एकम् उद्यानम् एकः विद्यालयः एका भित्तिः भित्तिः एकं भवनम् एकः सबकः एका नासिका एकं मन्दिरम् एकः ग्रन्थः एका गृहिणी एकं द्वारम् एकः वानरः एका तरुणी एकं बीजम् இதுல எது புல்லிங்க ஸ்திரீலிங்க நபும்சகலிங்க இது நல்லா தெரிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் சுபாஷினி நீங்க படிங்கம்மா இது ஏக சப்தம் சுபாஷினி லெஃப்டா நாளே வந்துட்டா ஜாயின் பண்ணிருக்கா பார்க்கலாம் இருக்கால இல்ல வந்துட்டா ஜாயின் பண்ணிட்டா ஓகே சரி படிங்கம்மா இருக்காளே விஜயமாலிங்க சுபாஷினி இருக்காளே சுபாஷினி வந்திருக்காளே படிங்க சுபாஷினி மியூட்ல இருக்கவள் இருக்கு ஏகம் ஏகः பாலகः நமஸ்தே சொல்லுமா என்னென்னமோ கேக்குறது ஆன் பண்ணினாலே அது என்னாச்சுன்னா நான் அந்த क्वेश्चन மோட்ல போடல இது பண்ணிடுறேன் இப்ப நான் மியூட் பண்ணிடுறேன் அப்பதான் உங்களுக்கு சத்தம் வராம இருக்கும் எனக்கு ஆடியோ வரல இல்ல நேரம் எனக்கு அதுக்கப்புறம் என்னமோ டயலான் வந்தது என்னென்னமோ கேக்குறது ஜாயின் பண்றதுக்குன்னு பார்த்து இப்ப பாருங்க வருதானே உங்களுக்கு சுபாஷினி இருக்கதே இப்ப क्वेश्चन ஆன்சர் போர்டுல போட்டிருக்கேன் ஹலோ சுபாஷினி
சொல்லுங்கம்மா. ஹலோ சுபாஷினி. சொல்லுங்கம்மா. ஹலோ விஜயமாலிங்கம். அவளுக்கு என்ன சுபாஷினிக்கு வரமாட்டேங்கிறதுன்னு பாக்கணும். என்னன்னு தெரியலையே. சுபாஷினி இப்ப கேக்குறதா மேடம்? இப்ப சொல்லுங்க. கேக்குறதா? இப்ப புதுசா நீங்க அப்டேட் பண்ணும் அது நான் கேக்குறது. இது அப்டேட் பண்ணி நான் இன்னொரு தடவை சரியா வரும். என்னமோ டயல் பண்ண சொல்லி கேக்குறது. கேக்குறது 06 அப்படி பண்ணலைன்னா வர முடியலன்னா 06 என்னமோ டயல் பண்ணா வந்துடும் இதுல அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கு. நீங்க அப்புறம் பாருங்க இது. சரி சரி. ஏகः பாலகः தெரியாதா உங்களுக்கு? அதோ மேடம் எடுத்துக்கிறோம். என்னோட தெரியுது. என்ன பாக்குறேன் இருங்க. ஏகः பாலகः ஏகா பாலிகா असन्तः एकः असन्त. ஏகம் புஸ்தகம் புஸ்தகலிங்கல இந்த பக்கம் இருக்கா? ஏகம் புஸ்தகம். ஏகம் புஸ்தகம். ரெண்டாவது ஏகः ஆசந்தः ஆசந்தः ஏகா லதா ஏகம் பத்ரம் एकः छात्रः एका अध्यापिका एकं पर्णम् एकः वृक्षः एका लेखनी एकं पुष्पम् एकः दण्डः एका अङ्कनी एकं गृहम् गृहम् एकः मार्गः एका शाखा एकम् उद्यानम् एकः विद्यालयः एका அப்படின்னா சவர் வால் वाला एकं भवनम् एकः स्तबकः एका नासिका एकं मन्दिरम् एकः ग्रन्थः एका गृहिणी एकं द्वारम् एकः वानरः एका तरुणी एकं बीजम्. எக்ஸலண்ட்மா. இப்போ ஏக் படிச்சாச்சு. துவோ துவே ரெண்டாவது படிக்கணும். துவோ புல்லிங் துவே ஸ்திரீலிங் அப்புறம் துவே நபுசக்லிங். द्वौ बालकौ द्वे बालके द्वे पुस्तके. ड्यूयலுக்கும் ப்ளூரலுக்கும் நபுஸ்தகலிங்கக்கும் ஒன்னாதான் துவே தான் வருமா? ஆமா, அது ஒண்ணுதான் வரும். ஸ்திரீலிங்கம் நபுசக்லிங்கம். द्वौ आसन्तौ द्वे मापिके द्वे पत्रे. मापिके என்னக்கா? ஸ்கேல் அளக்கிறது. द्वे द्वौ मयूरी द्वे
मयूरौ द्वौ मयूरौ द्वे सञ्चिके द्वे पर्णे द्वौ छात्रौ द्वे नासिके द्वे भवने द्वौ कण्टोलौ द्वे शाके द्वे गृहे द्वौ पुरुषौ द्वे अध्यापिके द्वे उद्याने द्वौ ग्रन्थौ द्वे लते द्वे मन्दिरे द्वौ वानरौ द्वे गायिके द्वे द्वारे द्वौ विद्यालयौ द्वे गृहिण्यौ द्वे बीजे द्वौ दण्डौ द्वे तरुण्यौ द्वे पुष्पे சரியா இது முடிஞ்சது द्वे இதுக்கப்புறம் த்ரய வருது ஸோ இந்த விஜயா மகாலிங்க நீங்க கூட இந்த துவ படிச்சுங்க எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும் எதுக்குமா என்ன கால் பண்றீங்க வாங்கம்மா விஜயா மகாலிங்கம் நீங்க படிங்க द्वौ बालिकौ द्वे बालिके द्वे पुस्तके द्वौ आसन्दौ द्वे मापिके द्वे पत्रे द्वौ मयूरौ द्वे सञ्चिके द्वे पर्णे द्वौ छात्रौ द्वे नासिके द्वौ भवने द्वे भवने द्वौ कण्टोलौ द्वे शाके द्वे गृहे द्वौ पुरुषौ द्वे अध्यापिके द्वे उद्याने द्वौ ग्रन्थौ द्वे लते द्वे मन्दिरे द्वौ वानरौ द्वे गायिके द्वे द्वारे द्वौ विद्यालयौ द्वे गृहिण्यौ द्वे बीजे द्वौ दण्डौ द्वे तरुण्यौ द्वे द्वे पुष्पे तरुण्यौ द्वे द्वे पुष्पे கரெக்ட் இப்போ த்ரய மூணு புல்லிங்க त्रय शास्त्राः तिस्रः बालिकाः त्रीणि पुष्पाणि त्रयः प्रकोष्ठाः तिस्रः पिञ्चिकाः त्रीणि फलानि त्रयः वैद्याः तिस्रः शाकाः त्रीणि पत्राणि त्रयः आपणाः तिस्रः लेखन्यः त्रीणि यानानि त्रयः मार्गाः तिस्रः लताः त्रीणि उद्यानानि त्रयः देशाः तिस्रः कूप्यः त्रीणि वातायनानि त्रयः ग्रन्थाः तिस्रः तरुण्यः त्रीणि भवनानि त्रयः वृक्षाः तिस्रः अङ्कुल्यः त्रीणि
मित्राणि चित्राणि चित्राणि त्रयः कडाः तिस्राः गायिकाः त्रीणि द्वाराणि त्रयः छात्राः तिस्रः उत्पीठिकाः त्रीणि मन्दिराणि எக்ஸலண்ட் ஓகே இப்போ சரி விஜயா சுபாஷினி நீங்க படிங்கோ த்வே அப்புறம் த்ரய ரெண்டுமே வந்து வாங்கோ சுபாஷினி படிங்க த்வே படிச்சிட்டேன் மேடம் நான் த்ரிணி தான் படிக்கணும் த்ரய படிங்க த்ரயः छात्राः तिस्रः बालिकाः त्रीणि पुष्पाणि त्रयः प्रकोष्ठः प्रकोष्ठाः तिस्रः कुञ्चिकाः त्रीणि फलानि त्रयः वैद्याः तिस्रः शाकाः त्रीणि पत्राणि त्रयः आपणाः तिस्रः लेखन्यः त्रीणि यानानि त्रयः मार्गः तिस्रः लताः त्रीणि उद्यानानि त्रयः देशाः तिस्रः कूप्यः त्रीणि वातायनानि वातायनानि त्रयः ग्रन्थाः तिस्रः तरुण्यः त्रीणि भवनानि तिस्रः वृक्षाः त्रयः वृक्षाः तिस्रः अङ्गुल्यः त्रीणि चित्राणि त्रयः कटाः तिस्रः गायिकाः त्रीणि द्वाराणि त्रयः छात्राः तिस्रः उत्पीठिकाः त्रीणि मन्दिराणि गुड இப்போ விஜயா மாலிங்கம் 4 படிங்கம்மா நீங்க விஜயா மாலிங்கம் सत्वारः बालकाः सदर्शः बालिकाः चत्वारि पुस्तकानि चत्वारः स्यूताः सदस्रः लेखन्यः चत्वारि चित्राणि चत्वारः दीपाः सदस्रयः अङ्कन्यः चत्वारि नाणकानि चत्वारः कटाः सदस्रयः गृहण्यः चत्वारि गृहाणि चत्वारः वृक्षाः सदस्रः सिक्तवर्तिकाः
वर्तिकाः चत्वारि चत्वारः कण्डोलाः सदस्रयः मालाः चत्वारि फलानि चत्वारः मार्गाः सदस्रयः लताः चत्वारि भवनानि चत्वारः छात्राः सदस्रः शाकाः चत्वारि बीजानि चत्वारः दण्डाः सदस्रः कुञ्चिकाः चत्वारि उद्यानानि चत्वारः ग्रन्थाः सदस्रः उत्पीठिकाः चत्वारि पर्णानि ஓகே நீங்க எங்கன்னு படிச்சேன் இது அத்தியாபிகா படிக்கலையா படிச்சேனே இது 253 தானே மேடம் ஆமா கரெக்ட் 253 தானே இல்ல அபியாஸ் அதுதான் படிச்சேன் அத்தியாபிகா படிச்சேன் ஓகே ஓகே சரி இதையும் படிச்சிருங்க एकः बालकः एका बालिका एकं पुस्तकं द्वौ बालकौ द्वे बालिके द्वे पुस्तके त्रयः बालकाः तिस्रः बालिकाः त्रीणि पुस्तकानि चत्वारः बालकाः सहस्रः बालिकाः चत्वारि पुस्तकानि பஞ்சதுலேருந்து தச வரைக்கும் ஒன்னேதான் நேற்றுக்கு படிச்சிருக்கோம் இதேதான் நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன் சிக்ஸ்த் வர்த்திகானா கேண்டல் மெழுகுவர்த்தி இத படிங்க புள்ளிங்க கீழே புஸ்தகம் பஞ்சபாலகாக பஞ்சபாலிகாக பஞ்சபுஞ்சிகாக புஸ்தகானி षष्ठ बालकाः षट् बालिकाः षट् पुस्तकानि सप्त बालकाः सप्त बालिकाः सप्त पुस्तकानि अष्ट बालकाः अष्ट बालिकाः अष्ट पुस्तकानि नव बालकाः नव बालिकाः नव पुस्तकानि दश बालकाः दश बालिकाः दश पुस्तकानि எக்ஸலென்ட் இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லையா இது இப்போ வாதனம் மணி என்னெல்லாம் மணி இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம் ஸோ இந்த ஒரு இன்னும் ரிவைஸ் பண்ணமாமா சங்கியாவதி அது போறோம் புரிஞ்சிருச்சு வாதனத்துல வந்து ஏகவாதனம் கூட தெரியும் புரியுது மேடம் அந்த அடுத்ததுதான் ஒன்னே காலுக்கு தான் கஷ்டமா இருக்கு ஏகவாதனம் என்ன அது நம்ம ஒன்னே காலுக்கு போக வேண்டாம் இது படிச்சுட்டு அதுல போனாலும் கரெக்டா வரும் ஏகவாதனம் ஏகவாதனம் द्विवादनं त्रिवादनं चतुर्वादनं पञ्चवादनं षट्वादनं सप्तवादनं अष्टवादनं नववादनं दशवादनं एकादशवादनं द्वादशवादनं ஓகே இந்த ஒன்னே காலுக்கு ஞாபகத்துக்கு சபாதன் வா சபாது ஒன்னே கால்னா சபாது இது எல்லாம் சபாதா இருக்கு இதுல இங்க எல்லாம் சப்பாத் போட்டிருக்கு சப்பாத் இந்த இதுக்கு லெசன் இதே ஹெடிங்கே சப்பாத் ஆமா அப்புறம் ஏக்கங்கிறதுக்கு அதுல வரதான் மேடம் சபா பிளஸ் ஏக்கன்னு வருதாரு சப்பாடு சண்டே பண்ணிட்டாலியம்மா சப்பாடு பிளஸ் ஏகவாதனம்
சண்டி ஆயிடுச்சு. சபாதைக்க ஏகவாதனம். சரி. ம். சபா சபா த்விவாத. திவாதனம். சபா திவாதனம். த்வி சபா த்வி द्विवादनं. सभा त्रिवादनं. सभा चतुर्वादनं. सभा पञ्चवादनं. सभा षष्ठवादनं. सभा सप्तवादनं. सभा अष्टवादनं. सभा नववादनं. सभा दशवादनं. सभा एकादशवादनं. सभा சண்டே சண்டே பண்ணி வந்துடும். அப்புறம் சபாதே ஏகாதச. सभा एकादशवादनं. सभा द्वादशवादनं. எப்படி வந்துடுச்சு. ஐயோ சபான்னாக்க ஒரு ஒன்னே காலுக்கு சொல்லுவா. கால். ஆமா கால். இப்ப சாதனா பாதி. சார்தனா சார்த்தவாதனம். சார்த்தவாதனம். சார்த்தத்விவாதனம். சார்த்தத்ரிவாதனம். சார்த்த சதுர்வாதனம். சார்த்த பஞ்சவாதனம். சார்த்த षष्ठवादनं. சார்த்த சப்தவாதனம். சார்த்த அஷ்டவாதனம். சார்த்த நவவாதனம். சார்த்த தசவாதனம். சார்த்த ஏகாதசவாதனம். சார்த்த துவாதசவாதனம். கரெக்ட். சரியா? இது வந்தது சபாதோ சார்ந்து படிச்சாது. இப்போ பாதோன் முக்கால் சொல்லுவோம் இல்லையா? பாதேன பாதோன. இது ரெண்டு சுபாஷினி வாங்க படிங்க. சபாதன் சார்து. இது ரெண்டு படிச்சுட்டா அதுக்கப்புறம் அதுல போலாம். படிங்கம்மா வாங்க. இது ரெண்டு படிக்கணும் மேடம். எது படிக்கணும்? இது ரெண்டு சபாதன் சார்து. இது படிச்சு தெரியும் இல்லையா? ஏகவாதனம் திவாதனம் தெரியும் இல்லையா? அது கூட படிக்கல இன்னும். ஏகவாதனம் திவாதனம் திரிவாதனம் சத்வாரிவாதனம் பஞ்சவாதனம் சதுர்வாதனம் பஞ்சவாதனம் षट्वादनं सप्तवादनं अष्टवादनं नववादनं அப்புறம் தசவாதனம் ஏகாதசவாதனம் द्वादशवादனம் द्वादशवादனம். இப்ப கால் சபாதன கால் சபாதைக்கவாதனம் சபாத்விவாதனம் சபாத்ரிவாதனம் சபாச்சதுர்வாதனம் சபாத் பஞ்சவாதனம் சபாத் षष्ठवादனம் சபாத் சப்தவாதனம் சபாத் அஷ்டவாதனம் சபாத் நவவாதனம் சபாத் தசவாதனம் சபாத் ஏகாதசவாதனம் சபாத் द्वादशवादனம். இப்ப சார்தன கால சாதன பாதி சார்தைக்கவாதனம் சார்தத்விவாதனம் சார்தத்ரிவாதனம் சார்தச்சதுர்வாதனம் சார்தபஞ்சவாதனம் சார்தஷட்வாதனம் சார்தசப்தவாதனம் சார்த அஷ்டவாதனம் சார்த நவவாதனம் சார்த தசவாதனம் சார்த ஏகாதசவாதனம் சார்த द्वादशवादனம். கரெக்ட். இப்போதான் நம்ம பாதேன முக்கால் முக்கால் பாதோன் பாதோன திவாதனம்
அதுக்கு அது உனக்கு 1:45 அப்போ 1:45 2:45 இது 2:45. அப்போ 1:45 என்ன ஆகும்? பாதோன ஏகவாதனம். பாதோன ஏகவாதனம். ஆமா. ஆனா இது 1:45 தான் இங்க போட்டிருக்கு. எப்படி? ஆமா 1:45 தான் இது. இது 1:45 இல்லம்மா 2:45. 2:45 கரெக்ட். 1:45 இது 2 மணி ஆகல. சரி. ஆமா ஆமா கரெக்ட். ஆனா த்விவாதனம்னு போட்டிருக்கேன் மேடம். பாதேன த்விவாதனம்னு போட்டிருக்கு. ஆமா பாதம் டிவன் 1:45 தானேம்மா. அப்போ 2 தானே வரும் முன்னால. 1:45 பாதேன ஏகவாதனம் வராதா மேடம்? வராது. பாதம் ஏகவாதம் 12:15 ஆயிடும். ஓ 12:45 12:45 ஆயிடுறது. சரியா? இப்போ 2:45னாக்க இப்போ 2:45 பாதேன த்ரிவாதனம். ஆமா அப்படின்னா பாதேன சதுர்வாதனம். 3 அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் அர்த்தம். அப்ப முக்காலா மேடம் வரும்? அப்போ அது முக்கால் தான். இது முக்கால் 1:45 சொல்லும் பொழுது நம்மளுக்கு 2 வராதே மேடம். ஆனா இங்க த்விவாதனம் 1:45 இது. ஏன் வராது? 1:45 எத்தனை ஆகுதுமா? இல்ல மேடம் நம்மளுக்கு அந்த 2:45 த்விவாதனம் வரும். 1:45 ஏகவாதனம் வராதான்னு கேக்குறேன். 1:45 எப்படி ஏக்கு வருமா? இது எத்தனை மணி இங்க? 1:45 என்ன சொல்லலாம்? 1:45 1 தானே சொல்றோம். ஆமா. இப்ப 15 நிமிஷம் 2 அடிக்க 15 நிமிஷம் இருக்கு அப்படின்னாதான் 2 வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆகணும். இப்ப இங்க மென்ஷன் ஆகுறது நம்மளுக்கு 1 தானே மேடம். அப்போ வந்து 2 15 நிமிஷம் இருக்கு. 2 அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. அப்படி அர்த்தமா இருக்குல்ல இது? அப்படி. ஆமா 2 அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. பாதோன்னு. ஆமா பாதோன்னு. அப்ப இங்க 3 அர்த்தத்துக்கு 15 நிமிஷம் இருக்கு. பாதான த்ரிவாதனம் 3 அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. பாதேன சதுர்வாதனம் 4 அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. அப்புறம் பாதேன பஞ்சவாதனம் 5 அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. பாதேன சஷ்டவாதனம். பாதேன சப்தவாதனம். பாதேன அஷ்டவாதனம். பாதேன நவவாதனம். பாதேன தசவாதனம். பாதேன ஏகாதசவாதனம். பாதேன துவாதசவாதனம். 10 அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. ஆமா. அப்ப என்ன சொல்லிருக்கோம்? பாதோன दश ஏகாதசவாதனம். ஏகாதசி எது இந்த பக்கம் பண்றீங்களா? 10:45 வந்து ஏகாதசவாதனம். கரெக்ட். இங்க 11:45 வந்து பாதேன துவாதசவாதனம். இப்ப இது வந்து 12:45 காமிக்கிறது பாருங்க. இதுதான் பாதேன ஏகவாதனம். 12:45 தான் பாதேன ஏகவாதனம். 15 நிமிஷம் இருக்குன்ற மாதிரி மீனிங்கா இருக்குது. ஆனா இவன் காட்டும் போது 10:45 11:45 12:45 தான் போட்டிருக்கான். அது கரெக்ட் தானே பிராக்கெட்ல போடும்போது. ஆமா அப்படிதானே. 1:45 2:45 3:40. ஆமா 11 அடிச்சு 45 நிமிஷம் தானே சொல்லணும். அடிச்சு அப்புறம் தானே அதானே வரும். அதுதான் கேக்குறேன் மேடம். 1:45 வரும்போது 1 முடிஞ்சு 45 நிமிஷம் ஆறுது. 45 நிமிஷம் ஆறுது.
ஆனா இங்க சொல்லும் பொழுது துவே வந்துடுது மேடம். அதுக்கு 2 அடிக்கிறதுக்குன்னு எடுத்துக்கணும் நம்ம. 2 அடிக்கிறதுக்கு தீவாதனம்னா 1.25, ஏகவாதனம்னா 12.25. சரி, எத்தனை அடிக்கிறதுக்கு? 1.25னா 2 அடிக்கிறதுக்கு 2 அடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் இருக்குன்னு. அப்படிதானே பண்ணோம். சான்ஸ்கிருதம் கரெக்டா வரும் தெரியுமா, இது நம்ம கன்ஃபியூஷனே வராது. அதனால 2 அடிக்கிறதுக்குன்னு தான் எடுக்கணும் இங்க நம்ம. பிராக்கெட்ல 145 போட்டிருக்கானே மேடம். 145 245 போட்டிருக்கோம். கரெக்டா போட்டிருக்கு 145 அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் சொல்றேன் 145 வரும்போது நம்மளுக்கு த்விவாதனம். 12.25 வரும்போது 12.25 ஏகவாதனம். 12.25 ஏகவாதனம். சரியா? பாதோன ஏகவாதனம். ஏகவாதனம் 12.25. இது ரொம்ப ஈஸி. நூன் அதிக பிரயோக. அதிகம் நியூனம். இந்த 5 அடிச்சு 55 பஞ்சோனவாதனம். 5 நிமிஷம் இருக்கு. இதுக்கு தசோன த்ரிவாதனம் 10 நிமிஷம். த்ரிவாதனம் 5 நிமிஷம் இருக்கு. 10 இல்ல, பஞ்சுனாக்க 5. அடுத்தது மேடம் தசோ த்ரிவாதனம் 10 நிமிஷம் இருக்கு. 3 அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. ஆமா. பஞ்சா அதிக பஞ்சாதிக பஞ்சவாதனம். ஆமா, அதிகனாக்க அடிச்சுட்டு, அதுக்குன்னா 5 அடிச்சுட்டு 5 நிமிஷம் அதிக. ஓன்னாக்க குறைஞ்சிருக்கு, அதுக்குன்னா ஜாஸ்தி ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி. இப்போ இங்க காமிக்கிறது 7 அடிச்சு 5 நிமிஷம். இப்ப என்ன பண்ணுவா? பஞ்சாதிக சப்தவாதனம். சரி, இங்க என்ன இப்ப வந்து தசாதிக 10 நிமிஷம். தசாதிக தசவாதனம். அப்புறம் இது வந்து 11 அடிச்சு 5 நிமிஷம். ஏகாதசாதிக பஞ்சாதிக ஏகாதசவாதனம். ஓகே, பஞ்சாதிக ஏகாதசவாதனம். முதல்ல இதை எடுத்துக்கணும். இது வந்து என்னென்ன சொன்னோம்? 9 அடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு? 10 நிமிஷம் இருக்கு. ஆமா. அப்போ ஊனாதிக்க தசோன நவவாதனம். இப்ப 12 அடிச்சு 5 நிமிஷம். 5 அடிச்சு 5 நிமிஷம்னாக்க பஞ்சாதிக துவாதசம் வாதனம். இப்ப இங்க 8 அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் அதாவது குறை பஞ்சோனதிக
அஷ்டவாதனம் கரெக்ட். இங்க சிலருக்கு வந்து அஷ்டன் வருது, சிலருக்கு அஷ்டான் வருது. எப்படி மேடம் அது மாறுறது? இல்ல சண்டி வருவாங்க, சண்டி பண்ணணும், அஷ்டான் வந்துடும். இது ஒன்னு அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம். ஒன்னு அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் குறைவா இருக்கு. பஞ்சான ஊனாதிக்க பஞ்சோன ஊனாதிக்க ஊன 2 தடவை வராது. பஞ்சோன ஏகாதசவாதனம். பஞ்சு சொல்லி பார்த்தாதான். ஆமா, இங்க 3 அடிச்சு 10 நிமிஷம். அப்போ दशधिक त्रिवादनम அப்புறம் பஞ்சாதிக பஞ்சவாதனம். சோ இதெல்லாம் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி வரும். ஆமா, பிராக்டிஸ் பண்ணி தான் வரணும். சோ இது ஒண்ணு இன்னும் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட்ல நம்ம 10 அடிக்க 6, 10 அடிச்சு 6. दशाधिक षष्ट्वादनम. षष्ट्वादनम இங்க दशून சப்தவாதனம். அப்புறம் பஞ்சோன சப்தவாதனம். அப்புறம் தசதிக அஷ்டவாதனம். அப்புறம் அதுக்கப்புறம் 2:10 அது இல்ல 2 o'clock? 2:10 2 மணி. திவிவாதனம். அப்புறம் 9:05 வந்து பஞ்சாதிக நவவாதனம். அப்புறம் 10 மணிக்கு தசவாதனம், ஏகாதசவாதனம். அப்புறம் 12:10 வந்து தசதிக துவாதசவாதனம். இங்க 10 அடிக்காது லாஸ்ட் மேடம். 12:10 இல்ல 10 மணி தசவாதனம். தசவாதனம் இல்ல 10 மணி. ஓ 11:50 சொல்றானா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அப்ப வந்து தசூன ஏகாதசவாதனம். ஏகாதஸ்வராதே துவாதச 12 அடிக்க 10 நிமிஷம் இருக்குங்க. ஓகே, துவாதசவாதனம். அப்புறம் 11:55 வந்து பஞ்சூன ஏகாதசவாதனம். துவாதச 5 அடிக்க 12, 5 நிமிஷம் இருக்கு 12 அடிக்கிறதுக்கு. துவாதசவாதனம். அதுக்கப்புறம் 12:10 வந்து தசதிக துவாதசவாதனம். அப்பாடா முடிஞ்சிட்டது. ஓகே, இதெல்லாம் எழுதணும். என்னால இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் தானே எழுதுங்க. அதிக ஊனம் அவ்வளவுதான் தெரியும். ஊனம்னா குறைவு, அதிகம்னா ஜாஸ்தி, அவ்வளவுதான். அது முன்னால அது மட்டும் போறோம். சமயவாச்சிக சப்தானாம் பிரயோகேன் சக வாக்கிய பிரயோகா. ஐயோ, இது வாக்கிய பிரயோகம் பண்ணும். சரி, இது ரொம்ப ஈஸி தான். அகம் அகம் இந்த டைம் சொல்லி இது பண்ணும். அஞ்சனேன்னா என்ன சொல்லுவா? அகம்
उदाहरण अहं सार्धपञ्चवादने उत्तिष्ठामि. சார்தபஞ்சவாதம் எங்க இருக்கு மேடம்? அது எத்தனாவது எக்ஸசைஸ் அது? கீழே பாருங்க. பேஜ் நம்பர் 417. ஓகே இருக்கு. அகம் சார்த பஞ்சவாதனே உத்திஷ்டாமி. ஆமா. இரண்டாவது சக பாதோன சப்தவாதனே ஸ்நானம் கரோதி. தேர்ட் நம்மளே எழுதணுமா இதெல்லாம்? இல்ல நம்ம சும்மா மேல இருக்கு அதை படிச்சு. மூணாவது உதாரணம் மூணாவது சப்தவாதனே சப்தவாகனே 7 மணி ஆயிடுச்சு. அஷ்டவாதேன அஷ்ட இல்லம்மா 7 மணிக்கு சப்தவாதனே பூஜாம் கரோதி. 7 மணி பூஜா பண்றா. ஓகே. அப்புறம் சக பஞ்சாதச பாதேன அஷ்டவாதேன. அஷ்ட எங்க இருக்குமா? இங்க அஷ்ட மேடம் இங்க ஃபில் அப் பண்றதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. மேல இருக்கிறத பண்ணணுமா? அதுதான் மேல. ஓகே. ஓ சரி. நாலாவது நான் அதை பார்க்கல. நாலாவது வந்து கரோமி குர்மி. ஏஷா குரு காரியம் கரோதி குர்வந்தி. 7:15க்கு சப்த சார்த 7:15. ஆமா சார்த சப்த அரை வந்து நம்மளுக்கு சப்பாத் சப்த சபாத் கிருஹ காரியம் கரோதி. கரெக்ட் பண்றா. அப்புறம் அஷ்டசார்தனே அல்பாहारं ஸ்வீகரோதி. பவான் கால் வந்து சபாத். நவசபாத் வித்யாலயம். சபாத் நவவாதனே வித்யாலயம் கச்சதி. கச்சந்தி பவான் வர்றதுனால கச்சந்தி வராது. கச்சதி. ஓகே. அப்புறம் பவதி முக்காலுக்கு வந்து வாதனேனாக்கா இப்ப இங்க வந்து ஏகபாதோன்னு வருமா 12:45க்கு? ஏகபாதோன் போஜனம் கரோதி. பாதோன ஏகவாதனே போஜனம் கரோதி. வந்து திருப்பியும் சபாத் கால் வந்து சபாத் பஞ்சாதச நவவாதனே. எங்க எட்டாவது வயம் இங்க வந்துட்டா. சரி 15க்கு வந்து எட்டாவது வயம் சபாத்
सपाद 4 वादने चतुर्वादने चतुर्वादने वयं केलन्ति केलन्ति वरादे वयं केलामि केलामि वरादे अहं केलामि केलाति केलाति वरादे वयं केलवरो केलन्ति केलन्ति अहमावां वयम् अहमावां वयं வந்து ப்ளூரல் தானே மேடம் ஆமா அப்ப என்ன வரும் கேலந்தி எப்படி கேலந்தி सः खेलति तौ खेलतः ते खेलन्ति वयम् अहं खेलामि आवां खेलामः वयं खेलामः அப்ப கேலாமக மறந்து போயிட்டா திருப்பி எல்லாம் ரிவிஷன் அகமாவாம் வயம் ஞாபகம் இருக்கு கேலாமக கேலாமக 9th பாலா ஹாஃப்க்கு வந்து 6 மணிக்கு சார்த सप्तवादनं बालाः बालाः आगच्छन्ति करेक्ट आगच्छन्ति நிறைய பேர் இருக்கா கரெக்ட் அப்புறம் बालिका அடுத்தது बालिका 10 वादने शयनं करोति எக்ஸலென்ட் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு இத இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா அதாவது இல்ல மேடம் இது எந்த அரையா கால அது முன்னால சொல்லிட்டு அடுத்தது என்ன டைமோ அதை சொல்லிட்டு அந்த வாதனையை சொல்லணும் அது வந்து அந்த பிராக்டிஸ் வந்தாதான் சொல்ல முடியும் விஜயமாலிங்கம் பார்க்கலாம் உங்களுக்கு வர்றாங்க கொஞ்சம் டைம் இருக்குது 6 நிமிஷம் பார்க்கலாம் வர்றாங்க வாங்கோ விஜயமாலிங்கம் எது படிக்கணும் எது படிக்கணும் மேடம் இது மட்டும் 5 மணிக்கு நான் ஏந்துக்கிறேன் வருமாறு அக்கம் பஞ்சவாதனே உத்திஷ்டாமி என்னது சார்த்த பஞ்சவாதனே உத்திஷ்டாமி கரெக்ட் ரெண்டாவது சக போன சப்தவாதேன ஸ்நானம் கரோதி அதுக்கப்புறம் என்ன 7க்கு வந்து என்ன சொல்லணும் மேடம் அந்த வரேன் முன்னாடி பாதேன சொல்லல பாதையில சொல்லக்கூடாது இல்லையா இல்ல சப்தவாதனே பூஜா சப்தவாதனே பூஜாம் கரோதி வாதனே இது அப்ப 7:15 தான் வரணுமா அடுத்தது இதோட காலகட்டத்துக்கு என்ன பண்ணணும் கால் வந்துனாக்க சபாத் சப்தவாதனே गृहकार्यं करोति ज्येष्ठक 8:30 மணிக்கு வந்து அரைக்கு என்ன சொல்றது வரேன் பார்த்து முன்னாடி பார்த்துக்கிறேன் வாதனே அல்பாகாரம்
அல்பாகாரம் ஸ்வீகரோதி. ஆமா. டிஃபன் பவான் டிஃபன் அல்பாகாரம்னா டிஃபன். அல்பாகாரம் ஸ்வீகரோதி. பவான் மறுபடியும் காலுக்கு போகணும். இது ஒரு நிமிஷம் இருக்கும், அதை பார்த்துக்கிறேன். காலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க. பவான் நவவாதனே நவவாதனே வித்யாலயம் கச்சதி. கரெக்ட். முக்காலுக்கு என்ன பார்த்துக்கிறேன், இருங்க இருங்கோ. முக்காலுக்கு பார்த்துனாதான் முடியும் இல்லையா? ஒன்னு முக்காலுக்கு வந்துட்டு பாதோன பவான் பாதோன முடிச்சாச்சா? ஆமா பவதி 9:15 சொல்லிட்டேன். இல்ல முக்காலுக்கு தானே போயிருக்கேன். ஆமா ஆமா. பவதி பாதோன முக்காலுக்கு द्वादशवादने भोजनं करोति. मुक्काल ஒரு पातोन एकवादने भोजनं करोति. एकवादने वयं அது கால் வச்சுட்டா மறுபடியும் காலுக்கு சபாத் நாளே வந்து சதுர்வாதனே கேலத்தி கேலாமக கரெக்ட். பாலாக 6:30 இருங்க ஒரு 6 பிராக்டிஸ்ல தான் வந்து மேடம். அதப்ப பாத்துக்கோ. சார்த்த பாலாக சார்த்த அஷ்டவாதனே கிரகம் இருங்க வருங்க. பாலாக ஆகச்சந்தி करेक्ट आगच्छन्ति षट्वादने. ओके बालिका 10க்கு கரெக்ட்டா சொல்றதுக்கு வந்து இருங்க. बालिका एकवादने दशवादने शयनं करोति. एक्सलेंट मा. முடிச்சிடலாம் இப்போ. சொல்லுங்க. பிரஜாभ्यः பாலயந்தம் नायेन मार्गेण धन्यवाद मैडम. थैंक यू. படிச்சு சொல்லி ஆமா படிச்சுதான் வரும் எல்லாமே. நாங்களே சொல்லி தேங்க்யூ மேடம்.